ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோமா, திருவரங்கநாதனுக்கு முன்பாக திருமணத்தூண்கள்னு உண்டு. வாயோரீரஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பின் அழல்நாகம் உமிழ்ந்த செந்தி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பறந்ததன் கீழ் காயாம்பூ மலர்ப்பிரங்கல் அன்னமாலை கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மணத்தூணே பத்தி நின்னு என் வாயார எண்ணுகொலோ வாழ்த்து நாளேன்னு குலசேகராழ்வார் குலசேகர பெருமாள் திருமொழியிலே பாடுகிறார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னால் திருமணத்தூண்கள் உண்டு. கோயில் பெரிய கோயில் தான், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் உள்ளுக்குள்ள அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போறோம்னு சொன்னால், கர்ப்ப கிரகத்துக்குள்ளேன்னா உள்ளேன்னு அர்த்தம் இல்லை, அதற்கு அருகிலே அவரை போய் சேவிப்பதற்காக போகிறோம்னால் அந்த இடம் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கா போலத்தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு வரிசை போச்சுன்னா இந்த பக்கம் ஒரு வரிசை சேவிச்சுட்டு வரலாம், அவ்வளவுதான் அங்கே இடமே இருக்கும். அந்த இடம் மட்டும் அவ்வளோ சின்னதாக இருக்கே, போதா குறைக்கு 2 தூண்களை வேற அங்கே வச்சிருப்பா, பகவான் மறைக்கிறா போல இருக்கேன்னு. அப்போ அங்கே இருக்கிற பெரியவா சொன்னா, குலசேகர ஆழ்வார் பாட்டு தெரியாதான்னு கேட்டா. எந்த பாட்டுமே தெரியாதே, அந்த பாட்டா தெரியும், படுகிற பாடு தான் தெரியும். அந்த நாம் படுகிற பாட்டிலிருந்து தப்பிப்பதற்காகத்தானே இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பதில் சொன்னேன். அப்போ அவ சொன்னா, இந்த தூண்கள் எதற்காக தெரியுமா, நீ என்னமோ பெருமானுடைய தரிசனத்தை மறைப்பதற்காக நட்டு வைத்திருப்பதாக சொல்லிவிட்டாய். உண்மையிலே நீ நன்றாக பெருமானை தரிசிக்க வேண்டுங்கிறதுக்காகத்தான் இந்த தூண்களையே நட்டு வைத்திருக்கிறார்கள்னா புரியலையே என்ன. அப்பதான் சொன்னா, பகவானை சேவித்த உடனே நீ மயங்கி கீழே விழுந்து விட்டாய் என்றால் தரிசனம் உனக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப மயங்கி விழறா போல இருக்கிறவாளுக்கு ஒரு பிடிமானம் தேவையில்லையோ? பிடிச்சுண்டு தேறி நன்றாக நின்று கொண்டு சேவிப்பதற்குத்தான் இந்த தூண்கள் அப்படின்னு அங்கே பதில் சொன்னார்கள். பெருமானுக்கு சர்வகந்தகா சர்வரசகான்னு உபனிஷத்து அவனை ரொம்ப ஏத்தி பேசுகிறது. அவனிடத்துல எல்லா மனங்களும் உண்டு, எல்லா ரசங்களும் உண்டு. ஆமோதம்னு வடமொழியிலே சொல்லுவார்கள். அந்த ஸ்தம்பங்களுக்கே ஆமோத ஸ்தம்பங்கள்னு பேரு. பெருமானுடைய நறுமணத்தை நம்மளவும் கொண்டு வருகிற ஸ்தம்பங்கள் அப்படின்னு அந்த தூண்களுக்கு ஏத்தம் கொடுத்திருக்கிறார்கள்.